விஷயம் சீரியஸ் ஆகிட்டு இருக்க மாதிரி தோணுது. நீங்க மறுபடியும் டிசிக்கு ட்ரை பண்ணி பாருங்க. அவர் ஒருவேளை ஏதாவது மீட்டிங்ல இருந்தாருன்னா போன் எடுக்க மாட்டாரு. பண்ணுங்கப்பா. நீங்கள் பெறக்கொள்ளும் வாடிக்கையாளர் எண் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. என்னப்பாச்சு? போன் ரீச் ஆகலடா, ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அவர் கூட இருக்கிற யாருக்காவது ட்ரை பண்ணுங்க. டேய், சார், எங்க 2 பேருக்கும் ஒரு காமன் ஃப்ரெண்ட் இருக்காரு. அவர்கிட்ட வேணா பேசி பார்க்கறேன். சரிப்பா. கதிர், நான் அருணாச்சலம் பேசுறேன். சொல்லுங்க அருணாச்சலம். டிஸ்டர்ப் பண்றதுக்கு சாரி. பரவாயில்ல, சொல்லுங்க. இங்க ஒரு சின்ன இஷ்யூ ஆயிடுச்சு. டிசி சாருக்கு ட்ரை பண்ணேன், பட் அவரோட போனு ஸ்விட்ச் ஆஃப்னு வாய்ஸ் வருது. அவர் லீவ்ல இருக்காரு அருணாச்சலம். ஃபேமிலியோட அமெரிக்கா போயிருக்காரு. ஒரு சிக்கல் ஆயிடுச்சு. நான் இப்ப ஃபேமிலியோட போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்கிறேன். கொஞ்சம் அர்ஜென்ட் அவர்கிட்ட பேசணுமே. இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச சீனியர் லாயர் ஒருத்தர் அனுப்பி வைக்கிறேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க. தேங்க்யூ. என்னாச்சுங்க? டிசி ஊர்ல இல்லையா, ஐயோ. அதனால பிரச்சனையை டெம்பரரியா சால்வ் பண்றதுக்கு யாரோ ஒரு சீனியர் லாயர் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. சரி, ஓகேப்பா. சார். சார், இவதான் அவ? ஆமா சார். எவ்வளவு திமிரு இருந்திருந்தா நீ போலீஸ்காரனே அடிச்சிருப்ப. சார், அவர் பண்ணது தப்பு, அதனால தான் நான் அடிச்சேன். அவரு பண்ணது தப்பா? சரி, ஸ்டேஷனுக்கு வந்துட்டீங்கல்ல, நீங்க பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்போ உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். சரவணா, இவங்க பேரு, அட்ரஸ், டீடைல்ஸ் எல்லாம் வாங்கிக்க. நான் சொல்ற கேஸை எல்லாம் இவங்க மேல எழுதிக்க சொல்லு. போலீஸ் அடிச்சதுக்கும் அவங்கள வேலை செய்ய விடாம தடுத்ததுக்கும் ஐபிசி செக்ஷன் 353 அரசாங்கத்துக்கும் அரசாங்க அதிகாரிக்கும் களங்கம் விளைவிச்சதுக்கு ஐபிசி செக்ஷன் 499. பொதுமக்கள் கிட்ட வன்முறையை தூண்டுற விதமா பேசுறதுக்கு ஐபிசி செக்ஷன் 505. கொலை மிரட்டல் விடுத்ததுக்கு ஐபிசி செக்ஷன் 503. சார், அவங்க அப்படி எதுவும் சொல்ல சார். பேசாம இருக்கணும். நாங்க போடுறதுதான் கேஸ், நாங்க வச்சதுதான் சட்டம். ப்ளீஸ் சார், ஏதோ ஒரு உணர்ச்சி வசத்துல நடந்துருச்சு. என்னோட மருமக தான். இவ என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் அதுக்கான தண்டனையை நான் ஏத்துக்கிறேன் சார். பாவ சார், படிச்சுக்கிட்டு இருக்கா. நீங்க கோபத்துல எஃப்ஐஆர் போட்டு தண்டனை வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா இவளோட படிப்பு, கெரியர் எல்லாமே நாசம் ஆயிடும் சார். ஆமா சார். சார் ப்ளீஸ், நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன். இவ சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார். எனக்கு வேணும்னா தண்டனை தாங்க சார். இவ்வளவு விட்டுருக்கேன் ப்ளீஸ் சார். மாமா இருங்க மாமா. சார் ப்ளீஸ் சார், எங்க மேல என்ன கேஸ் வேணுமா ஃபைல் பண்ணுங்க சார். பாவம் சார், இந்த பொண்ணு மேல வேணாம் சார். சின்ன புள்ள சார், அவ படிச்சிட்டு இருக்கா சார். அவளோட கெரியர், அவளோட ஃபியூச்சர் எல்லாமே ஸ்பாயில் ஆயிடும் சார். ப்ளீஸ். யோ, இதெல்லாம் அடிக்கிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கணும். சின்ன புள்ள மாதிரியா நடந்துக்குச்சு. போலீஸ் அடிச்சது மட்டும் இல்லாம என்ன பேச்சு பேசினா? எங்களுக்கே ரூல்ஸ் சொல்லி தரல. சார், போய் 1 மாசம் ஜெயில கழித்துக்கட்டும் சார். அப்பதான் இவளுக்கு போலீஸை பார்த்தா பயம் வரும். இல்லைன்னா ரொம்ப திமிரு பிடிச்சு ஆடுவா. சார் சார் ப்ளீஸ் ப்ளீஸ் சார், நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க சார். சார் சார், இவன் அந்த மாதிரி பொண்ணு இல்ல சார். மாமா, எதுக்கு மாமா இவங்க கிட்டலாம் போய் கெஞ்சிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, மரியாதையா பேசுங்க. போலீஸ் அடிச்சது நான் தான். என் மேல எந்த கேஸ் வேணா போடுங்க, நான் அதை லீகலா ஃபேஸ் பண்ணிக்கிறேன். ஆனா என் மாமாவையோ என் ஃபேமிலியையோ
ஏதாவது ஒரு வார்த்தை தப்பா பேசுனீங்க, அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற. பாத்தியா இவ்வளவு சின்ன பொண்ணு எவ்வளவு திமிரா பேசுறா பாரு. இவளுக்காக யாராவது இன்னொரு தடவை சப்போர்ட் பண்ணீங்க அப்புறம் அசிங்கமாயிடும். சரவணா, இருக்கிற எல்லா கேஸையும் இவங்க மேல எழுதிக்க சொல்லு. நம்ம ஸ்டேஷனுக்கு வந்து நம்ம கிட்டயே திமிரா பேசுறாங்க. கேட்டீங்கல்ல, இருக்கு உங்களுக்கு. அம்மா, என்னம்மா நீ? நான் தான் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேனேம்மா. அதுக்குள்ள ஏம்மா நீ இந்த மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு அவசரப்படுற? கொஞ்சம் பொறுமையா இருமா. எதுக்கு நாம இவங்களை விடணும்? அந்த அம்மாவுக்கோ அந்த அம்மா வயித்துல இருக்கிற புள்ளைக்கோ ஏதாவது ஆயிருந்தா இவங்க திருப்பி கொடுத்துருப்பாங்களா? இவங்களுக்கு எதுக்கு மாமா நாம பயப்படணும்? பாவிய சொல்றது சரிதான்ப்பா. அப்பா உங்களை மரியாதை இல்லாம பேசுறாங்க, அம்மாவை மரியாதை குறைவா நடத்துறாங்க. என்னப்பா இவ்வளவு அராஜகம் பண்றாங்க? எப்படிப்பா சும்மா இருக்கிறது? பா, அன்னைக்கு உங்க கலெக்டர் ஃப்ரெண்ட் வந்தார்ல, அவர்கிட்ட பேசி பாருங்களேன். டேய், அவன் ரிட்டையர் ஆயிட்டான்டா. பரவாயில்லப்பா, அவருக்கு இன்னும் ஹையர் ஆஃபீஸர்ஸோட கான்டாக்ட் இருக்கும். ட்ரை பண்ணுங்களேன். அவருக்கு ட்ரை பண்ணுங்க மாமா. சொல்லு அருணாச்சலம். மகேந்திரா, சொல்லுப்பா. என்னது, ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிட்டாங்களா? ஏதாவது செய்ய முடியுமா? எந்த ஸ்டேஷன்? இது இது E3 ஸ்டேஷன்டா. அங்க ஆபீசர் யாராவது இருந்தா ஃபோன் கொடு. ஒரு ஏசிபி இப்பதான் வந்தாரு. அவர் பேர் என்னன்னு தெரியல, எனக்கு ஆள பழக்கம் இல்லை. பேசி பார்த்தேன், ஆனா என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரா. கூட நான் அவர்கிட்ட பேசி பார்க்கிறேன். இல்லடா, நான் போய் போனை கொடுத்தா அவர் பேசுவாரான்னு தெரியலடா. அதான் குடு, நான் பேசி பார்க்கறேன்ப்பா. சரி இரு, நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன். லைன்லயே இரு. போன அவர்கிட்ட கொடுக்க சொல்றான், பேசி பார்க்கறேங்கிறான். இருங்க பா, நான் வரவா? இதோ வந்துடுறேன், இருங்க. ஏன் அவருக்கு இந்த வேலை? பப்ளிக் முன்னாடி இந்த மாதிரியா நடந்துக்கிறது? நான் பொறுமையா ஹேண்டில் பண்ண பார்த்தப்போ திடீர்னு அவன் வண்டியை நிறுத்தாம போயிட்டான் சார். சார் மேல எந்த தப்பு இல்ல சார். இதை கொடுக்குறேன் சார். ஒரு நிமிஷம் சார். சார் இங்கே தான் இருக்காரு. இந்த போனை கொடுக்குறேன் சார். ரிட்டையர்ட் கலெக்டர் மகேந்திரன் சார் லைன்ல இருக்காரு. உங்ககிட்ட ஒரு வார்த்தை பேசணும் சார். ப்ளீஸ் சார், ஜஸ்ட் ஒரு வார்த்தை பேசுங்களேன். என்னங்க சார்? சொல்லுங்க சார். என்ன ப்ராப்ளம்? எதுக்காக அவரை கூட்டு வந்திருக்கீங்க? அதெல்லாம் எனக்கு தெரியும். அது சின்ன பொண்ணு, ஏதோ கோவத்தில் பண்ணியிருக்கோம். அதுவும் அவர் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு வேற. கேஸ் எதுவும் போடாம மினிமம் ஃபைன் போட்டு அனுப்பிச்சிருங்க சார். அதெல்லாம் எங்களால பண்ண முடியாது சார். டிபார்ட்மெண்ட் ஆள பப்ளிக் முன்னால கை நீட்டி அடிச்சிருக்காங்க. அவங்க மேல எப்படி சார் கேஸ் போடாம இருக்க முடியும்? சாரி சார், என்னால எதுவும் பண்ண முடியாது. இதை நீங்க பண்ணலன்னா நான் ஹையர் ஆஃபீஸர்கிட்ட பேச வேண்டியது இருக்கும். யாருக்கிட்ட வேணாலும் பேசுங்க சார். அவங்க மேல எஃப்ஐஆர் போடுறது தான். ஹலோ, என்ன சார் ரெக்கமெண்டேஷனா? கலெக்டர் இல்ல சார், சிஎம்ஏ வந்தாலும் நாங்க எஃப்ஐஆர் போடாம விட மாட்டோம்.
எங்க டிபார்ட்மெண்ட் ஆள கை நீட்டி அடிச்சிருக்கான். நாங்க கை கட்டி வேடிக்கை பார்க்கணுமா? நீங்க எவ்வளவு பெரிய ஆளை கூட்டிட்டு வந்தாலும் நாங்க இதை விடுறதா இல்ல. நீங்களா நானான்னு பாத்துக்குவோம். ப்ளீஸ் சார், கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் சார். நான் சொல்றது ஒரு தடவை. போங்க சார், போய் நில்லுங்க சார். இல்ல சார், நான் சொல்றது ஒரே ஒரு தடவை. சார் போங்க சார், போங்க சார். போங்க சார், போய் நில்லுங்க, போங்க. என்ன மாமா அந்த ஆள் இப்படி பேசுறாரு? ஒரு நிமிஷம். சொல்லு மகேந்திரா. அருணாச்சலம், இப்பதான் நான் கமிஷனர் கிட்ட பேசினேன். ஆ, வேற எந்த பிரச்சனையா இருந்தாலும் நானே உங்களுக்காக பேசியிருப்பேன். ஆனா போலீஸ் மேல பப்ளிக் கை வச்சதுனால அப்படி நானே சொன்னாலும் அங்க ஸ்டேஷன்ல கேட்க மாட்டாங்கன்னு சொல்றாருப்பா. சரிடா. ஆனா மகேந்திரா, இந்த பிரச்சனை எங்களுக்கு கூட நான் சமாளிச்சுக்கோண்டா. ஆனா பாவடா, அந்த ஏசிபி காவியா மேல எஃப்ஐஆர் போட்டே தருவேன் ரொம்ப வெறியா இருக்காண்டா. அவ பேர்ல எஃப்ஐஆர்லாம் ஃபைல் ஆனா அவ கெரியரே ஸ்பாயில் ஆயிடும்டா. ஐஏஎஸ் ஆகணுங்கிற அவளோட கனவே செதஞ்சு போயிடும். அதை நினைச்சதான் பயமா இருக்கு. அதான் பிரச்சனை. இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. காவியா கிட்ட சொல்லி அவர்கிட்ட ஒரு சாரி கேட்க சொல்லு. ஒருவேளை அவர் மனசு மாறினா எஃப்ஐஆர் போட மாட்டாங்க, ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். சரி சரி, நான் அவட்ட பேசி பார்க்குறேன். ஓகேடா, தேங்க்யூ. என்னவாப்பா? அது காவியாவை ஏசிபி கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றாரு. இப்போதைக்கு பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு அதான் ஒரே வழிங்கிறார். பா, என்னப்பா சொல்றீங்க? அவதான் எந்த தப்பும் பண்ணலையே. இது சரி வராதுப்பா. இதுல யோசிக்க என்ன இருக்கு? நமக்கு இது விட்டா வேற வழியே இல்லை. அவங்க சொல்ற மாதிரி எஃப்ஐஆர் மட்டும் போட்டாங்கன்னா ஐஏஎஸ் ஆகணுங்கிற இவ கனவு எல்லாமே சாம்பலா போயிடும். அதுக்கு இவ மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். காவ்யா, போலீஸ் இந்த விஷயத்துல யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஒருவேளை நீ அடிச்ச ஆபீசர் கிட்ட போய் சாரி கேட்டா கொஞ்சம் கன்சிடர் பண்ணுவாங்க. அதனால நீ ஒரு வார்த்தை அந்த ஆபீசர் கிட்ட மன்னிப்பு கேட்டுருமா. நான் எதுக்கு சித்தப்பா சாரி கேட்கணும்? நான் எந்த தப்பும் பண்ணலையே. தப்பு பண்ணதெல்லாம் அவங்க. என்ன எதுக்காக மன்னிப்பு கேட்க சொல்றீங்க சித்தப்பா? இல்ல சித்தப்பா, வேண்டாம். என்னால சாரி கேட்க முடியாது சித்தப்பா. நிஜமாவே என்னால சாரி கேட்க முடியாது சித்தப்பா. நான் என்ன சொல்றேன்னா, யார் என்ன சொன்னாலும் என்னால மன்னிப்பு கேட்க முடியாது சித்தப்பா. இவங்க தான் அந்த பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேட்கணும். நான் எதுக்கு கேட்கணும்? சாரி கேட்கலன்னா நம்ம மேல கேஸ் போட்டு ஜெயில போட்டுருவாங்க. அவ்வளவுதானே? நான் போறேன். எனக்கு அதை பத்தி எந்த பயமும் இல்ல. இல்லம்மா, நீ ஐஏஎஸ் படிச்சிட்டு இருக்க. இந்த பிரச்சனையினால உன்னோட லைஃப் பாதிக்கப்படக்கூடாது. அப்புறம் உன்னோட லட்சியம் என்னமாகும்? கண்டிப்பா என்னால முடியாது சித்தப்பா. என் மனசுக்கு எது சரின்னு படுதோ நான் அதைத்தான் செய்வேன். என்னால சாரி கேட்க முடியாது சித்தப்பா. நான் சொல்றத கொஞ்சம் யோசிச்சு பாருமா. வேண்டாம் லிங்கம். காவியா செஞ்சது சரின்னு தான் எனக்கு படுது. ஒரு கர்ப்பிணி பொண்ணு லத்திய விட்டு அடிச்சு நடு ரோட்ல கீழே தள்ளி விட்டுட்டான். அந்த மிருகத்துக்கிட்ட போய் என்னோட மருமக மன்னிப்பு கேட்க கூடாது. நான் மன்னிப்பு கேட்கவும் விட மாட்டேன்.
காவியா, நீ யார்கிட்டயும் மன்னிப்பு கேட்க வேண்டாம். டேய், காவியா. ஜீவா, என்னடி ஆச்சு? என்னம்மா ஆச்சு? நீ எப்படா இங்க? டேய், பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுடா. ஆமாண்டா. சரி, உனக்கு எப்படா நாங்க எங்க இருக்கிறது தெரியும்? மாமா நான் தான் ஃபோன் பண்ணி வர சொன்னேன். ஆனா என்ன விஷயம் சொல்லல. என்னப்பா என்ன ஆச்சு? நான் வேணா ஏசிபி கிட்ட பேசி பார்க்கட்டுமா மாமா? இல்லம்மா. ஜீவா, இதோ வாங்க ஜீவா, வாங்க. இதை சும்மா விடக்கூடாது சார். அப்புறம் எல்லாத்துக்கும் எக்ஸ்கியூஸ் மீ சார். யாருமா நீங்க? நீங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல காவியா, அவளோட சிஸ்டர். முதல்ல வெளியே போங்க. வெளியே போமா. வெளியில போங்கன்றல. எதுக்கு சார் வெளியே போக சொல்றீங்க? இது என்னோட ஸ்டேஷன். என் பெர்மிஷன் இல்லாம யாரும் உள்ள வரக்கூடாது. கிளம்புங்க. என் சிஸ்டரை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க. என் ஃபேமிலியை கூட்டிட்டு வந்து ஸ்டேஷன்ல வச்சிருக்கீங்க. எதுக்குன்னு கேட்டா மிரட்டுறீங்க. ப்ராப்பரா ரீசன் சொல்லுங்க சார். ஐ அம் an advocate. ஓ, அப்ப உனக்கு சொல்லி புரிய வைக்கணுங்கிற அவசியம் இல்ல. டியூட்டில இருந்த ஒரு போலீஸ் ஆபீசர் அடிச்சா அவங்க மேல என்ன செக்ஷன்ல கேஸ் போடுவாங்க, அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுப்பாங்கன்னு அது உனக்கு தெரியுமே. போங்க, அத உங்க தங்கச்சிகிட்டயும் உங்க ஃபேமிலி கிட்டயும் போய் சொல்லுங்க. சார், காவியா போலீஸ் ஆபீசரை அடிச்சா, அதனால கேஸ் போடுறேன்னு சொல்றீங்க. அப்ப அந்த கர்ப்பிணி பொண்ண கீழே தள்ளி விட்டாரே, அவர் மேல கேஸ் போட்டீங்களா? சார், அவர் மேல முதல்ல கேஸ் போடுங்க சார். என்ன இங்க வந்து சவுண்ட் விட்டுட்டு இருக்கீங்க? உங்க தங்கச்சி என்ன வந்து அடிப்பா, நீங்க வந்து என் மேல கேஸ் போட சொல்லுவீங்க. ஓ, நீங்க தான் அந்த கர்ப்பிணி பொண்ண கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம கீழே தள்ளி விட்டதா? ஆமா, நான் தான் தள்ளி விட்டேன். இப்ப என்ன பண்ண போறீங்க? சார், அதான் பக்கத்திலே இருக்காரே, அவர் மேல கேஸ் போடுங்க. பாதிக்கப்பட்டவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டும், அப்புறம் கேஸ் போடலாம். ஓ, அப்படியா? அப்போ இப்பவே ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவங்களை கூட்டிட்டு வந்து உங்க டிபார்ட்மெண்ட் ஆளு மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்றேன். நீங்க அவர் மேல கேஸ் போட்டதுக்கு அப்புறம் காவியா மேல கேஸ் போடுங்க. எங்களுக்கு நீங்க ஒன்றும் கிளாஸ் எடுக்க வேண்டாம். கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு வர முடியுமான்னு பாருங்க.